நெல்லை பிரான்சிஸ் சேவியர் கல்லூரியில் மகளிர் திருவிழா நடைபெற்றது. இந்தோ தமிழ் திசை பெண் என்று வழங்கும் மகளிர் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டார்கள். அதில் அவர்கள் நமக்கு அளித்த சிறப்பு பேட்டி. வணக்கம் மக்களே, நம்ம திருநெல்வேலியில் வண்ணார்பேட்டையில் இருக்கிற பிரான்சிஸ் சேவியர் காலேஜில் இந்த தமிழ் திசை பெண் என்று வழங்கும் மகளிர் திருவிழா நடந்துட்டு இருக்கு. இதில் நிறைய பெண்கள் நிறைய போட்டியில் கலந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்களும் பரிசு வாங்கி சந்தோஷமா இருக்கிறத நாங்களும் பார்த்தோம். பெண்களுக்கு இந்த போட்டி நடத்துறதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இப்போ வருவாங்க. அவங்கக்கிட்டே இந்த போட்டியை பற்றியும் அவங்களுடைய பர்சனல்ஸ் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ்பி மோகன சங்கரி. நான் கடலூர் மாவட்டத்தில் வந்திருந்தேன். இந்து தமிழ் திசை ப்ரோக்ராமில் எப்போதும் நான் கலந்து கொண்டிருந்தேன். இந்த தாட்டி திருநெல்வேலியில் கலந்துக்கும் போது எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த விருதில் இளம் நடன தாரகை விருது கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த வயசில் நான் வாங்கினது. ஸோ தமிழ் திசைக்காக நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய்மா, உங்கள் பேர்? என் பேர் மகாலட்சுமி. இதே ஊரில் தான் இருக்கீங்களா? இதே ஊரில் தான் இருக்கேன். பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. இப்போ நம்ம பிரான்சிஸ் சேவியர் காலேஜில் எந்த மாதிரி போட்டிலாம் நீங்கள் பார்த்துட்டீங்க? நான் வருஷம் மகளிர் மட்டும் நடக்கும், சங்கீத சபாவில் நடக்கும். இப்போக்குள்ள கொரோனாவுக்கு பிறகு ரொம்ப வெளியில் இல்லை. இந்த வருஷம் ஒரு புது இதில் வந்துட்டேன், வின் பண்ணியிருக்கேன். வின் பண்ணியிருக்கீங்களா? எந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்க? போடுவோம்ல, அதில் இப்போ கலந்து பரிசு வாங்கினேன். எத்தனாவது பரிசு வாங்கினேன்? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான். அதாவது சின்ன வயசில் நம்ம குழந்தையா இருந்திருக்கும் போது இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த வயசில் நீங்கள் இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அப்படியே அந்த சின்ன பிள்ளை இதெல்லாம் திரும்பி வரும். அது விளையாடுறத என்னால் முடியலை, அதை பண்ணலையேன்ட்டு இப்போ ஒரு ஆர்வத்தில் அதை பார்க்குது. அதை பார்க்கும், அதை பண்ண முடியலையே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏக்கம். அது அந்த இப்போ என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ என்ஜாயாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போட்டியில் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. நம்ம கலந்துக்கிட்டு ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு 10 வயசு பிள்ளைக்குள்ள குச்சால் வந்துடுது. இப்போ 70 வயசுனாலும் 10 வயசில் இப்போ நடமாடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு என்ஜாய் தான். இந்த போட்டிலாம் பெண்களுக்கு நடத்துறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விழிப்புணர்வு, ஒரு விடுதலை, எல்லா மக்களையும் இப்போ பார்த்து பெண்களும் கொஞ்சம் திருந்த வேண்டியது இருக்குது. அதையும் கொஞ்சம் இது பண்ணணும். ஒரே தெரியா நம்ம ஆண்களை குத்தம் சொல்லக்கூடாது. அவங்கள அனுசரித்து வாழுறது தான் வாழ்க்கை. ஒரே ஒரு பிறவி தான் வாழ்க்கையில். அதை என்ஜாய் பண்ணி வாழ்ந்து காமிக்கணுமே ஒழிய போட்டி போட்டு ஆண்களை மட்டம் தட்டக்கூடாது. அவங்க தான் ஒரு மூல காரணம். நம்ம காருண்யமாக இருக்கோமே ஒழிய அவங்கள இறக்கி இது பண்ணக்கூடாது. பெண்களுமே 100ல் 5 பேர் தப்பு பண்ணுதாங்க. பாக்கி 95 பேரும் வாழ்ந்து காமிக்காங்க. ஆகையினால எல்லாத்தையும் வின் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா பொறுமையாகவும் சமயோசித புத்தியாகவும் நடந்துக்கிட்டால் என்றைக்கும் ஜெயிக்கலாம். அதுக்காக புருஷங்கிட்ட போட்டி போடுறதோ மாமியார் மாமனார்கிட்ட போட்டி போடக்கூடாது. அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களும் ஒரு குழந்தைய பெற்று தான் நமக்கு தந்திருக்காங்க புருஷனாக. அவங்கள நம்ம இது பண்ணக்கூடாது. குற்றம் பண்ணவங்களுக்கு ஆண்டவன் தண்டனை என்றைக்கும் இருக்குது. வாழ்க்கையில் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. தப்பவே முடியாது. சர்க்காரில் தச்சிடலாம், கேஸில் தப்பிச்சிடலாம். ஆனால் ஆண்டவன் தண்டனை ஒன்று இருக்குது, அது என்றைக்கும் நடக்கும். அதனால் பெண்கள் ரொம்ப இதாக நடந்துக்கிடணும். பொறுமையும் வேணும். எல்லா இதுலேயும் கெட்டிக்காரத்தனமாக இருக்கணும். பொறாமப்படக்கூடாது. புருஷன் கொண்டு வரதில் அதிகமாக செலவழித்து அவங்களுக்கு நம்ம இது உண்டு பண்ணக்கூடாது. அவங்களும் வாழ்ந்தால் தானே நம்ம வாழ முடியும். உடனே பெண்கள்னு தப்பு பண்ணுறவங்களுக்கு தூக்கி விடக்கூடாது. 100ல் 5 பெண்கள் தப்பு பண்ணுதாங்க. அதையும் நம்ம உலகத்துக்கு கொண்டு வரணும். ஒரே தெரியா பெண்கள்னு தூக்கக்கூடாது. அடுத்த வருஷம் பெண்களும் இங்கே கலந்துக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டு கடமையை ஒழுங்காக செய்யுங்க. பிள்ளைகளை நல்லா வளங்க. நீங்களும் நியாயமாக நடந்துக்கோங்க. மேலும் இந்த விழாவை சிறப்பிங்க. வாழ்க, நல்லதே நடக்கும். நல்லது. ஹாய் சிஸ்டர், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியதர்ஷினி. இதே ஊரில் தான் இருக்கீங்களா? நாகர்கோயிலேருந்து நம்ம போட்டிக்காக வந்திருக்கீங்க. எவ்வளோ இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்? ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்காக என்னெல்லாம் உங்களுக்கு போட்டி வச்சாங்க? எனக்கு இன்னும் கூப்பிடல, ஆனால் இதுவரை மியூசிக்கல் சேர், அதுக்கப்புறம் பலூன் வச்சு விளையாடுறது, அப்படி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்குலாம் நல்லா இருக்கா எல்லா போட்டியும்?
ஆமாம் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமாம். ப்ரைஸ்லாம் வாங்கும்போது உங்களுக்கு என்ன தோடும்? நம்மளை இப்போ கூப்பிடுவாங்கன்னு தோணும். சரி, ஓகே, தேங்க்யூ. ஹாய் சிஸ்டர், உங்கள் பேர்? முத்துமாரி. இதே ஊர் தானா? ஆமாம், உங்களுக்கு இந்த போட்டியெல்லாம் பார்த்து பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நீங்களும் எப்படா போட்டியில் கலந்துப்போ எப்போ நம்மளை கூப்பிடுவாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எங்கள் பேர் லாஸ்ட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகி தான் வந்தோம். ப்ரைஸஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. வேறு ஏதாவது போட்டியில் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சது என்னென்ன கேம்லாம் நல்லா இருக்கு பார்த்துருப்பீங்கல்ல? எல்லா கேமுமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த லெமன் வச்சு கேமு, அப்புறம் அந்த பிஸ்கட் கேமு எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி கேம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஈஸியாக இருக்கணும். ஈஸியான கேமாக இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர்? என் பேர் திவ்யா. நீங்கள் இதே ஊர் தான் இருக்கீங்களா? இல்லை, மானூர். மானூர்லேருந்து இந்த போட்டி கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, உமன்ஸ் வச்சு நடத்துறதுனால உமன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். போட்டிலாம் எப்படி நடந்துட்டுருக்கு? எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே ரொம்ப ஈஸியான போட்டிகளாக இருக்குது. உமன்ஸ் எப்படி சொல்ல, ஏஜ் டிஃப்ரென்ஸ் வைஸ் வைக்கிறாங்க. ஸோ ஈஸியாக இருக்குது. ப்ரைஸுமே கொஞ்சம் நல்ல ப்ரைஸாக கொடுக்குறாங்க. நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா போட்டியில்? இல்லை, இனிமே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோக்கன் படி தான் கூப்பிட்றாங்க. ஸோ இனிமே தான் ட்ரை பண்ணணும். இது வரைக்கும் வச்ச போட்டியில் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க? பலூன் வச்சு போட்டி வச்சுருந்தாங்க. லெமன் ஸ்பூன் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ லெமன் ஸ்பூன் வச்சுலாம் போட்டி நடத்திட்டு இருந்தாங்க. வேறு சேர், மியூசிக் சேர், அந்த மாதிரி உள்ள போட்டிஸ், ஈஸியான போட்டிஸ் தான் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி போட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த மாதிரி ஓகே தான். இந்த மாதிரி ஈஸியான போட்டி வச்சாலே ஓகே தான். டஃப்பாக வச்சாலும் நீங்கள் கலந்துக்கலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கீங்களா? டஃப்பாக வச்சாலும் கலந்துக்கலாம். ப்ரைஸில் எந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க? கண்டிப்பாக பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் எல்லாமே சாரீ, செல்வர் அணி சாரீ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரிஸ்மா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே தான் எல்லாமே. சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர்? என்னோடய பேர் திவ்யா மேரி. இதே ஊரில் தான் இருக்கீங்களா? ஆமாம், நான் திருநெல்வேலி தான். சரி, இந்த போட்டி வச்சது உங்களுக்கு எவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு? ஆக்சுவலாக எங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்குது. கேர்ள்ஸு வெளியவே வரமாட்டாங்க மோஸ்ட்லி. இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளோட டேலண்ட்டை வெளியே காட்ட முடியும். அதனால் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே இருக்கிறது. நீங்கள் எந்த மாதிரி போட்டியிலலாம் கலந்துக்கிட்டீங்க? நாங்கள் மைம் பண்ணோம். ஒரு 10 பேர் டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக சேர்ந்து மைம் பண்ணியிருக்கீங்க? எஸ், ஆமாம். நாங்கள் ப்ரைஸ் வாங்கினீங்களா? ஆமாம், ஷீல்டும் ப்ரைஸும் கொடுத்தாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? உண்மையை சொல்ல போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வெளியில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு ஏதாவது இங்கே நிறைய கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கேமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சது எந்த கேமு? நாங்கள் அவ்வளோவா பார்க்கல. ஸோ நாங்கள் வெளியில் போயிருந்தோம். நாங்கள் பார்க்கல, இப்போ தான் வந்திருந்தோம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இப்போ மதியத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் பார்க்குறோம். அல்ல, இப்போ உள்ளே போகவே இல்லை, நீங்கள் வெளியிலே நின்றுட்டு இருந்தோம். கடைசியாக அந்த மியூசிக்கல் சேர் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. நல்லா வயசானவங்களாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எத்தனை வருஷமாக நீங்கள் வரீங்க? ஃபஸ்ட் இயராக இப்போ தான்? நாங்கள் செகண்ட் இயர், காலேஜ் செகண்ட் இயர். பட் இங்கே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரோம். இது வரைக்கும் அவ்வளோவா போட்டிகள் எங்கேயும் போகல. இப்போ தான் முதல்ல போகிறோம். நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க? நாங்கள் சதக்கத்துல அப்பா காலேஜில். அங்கே உங்கள் காலேஜில் இது மாதிரி காம்படிஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். எங்கள் காலேஜில் நிறையா பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாருமே டீமாக தான் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் காலேஜ்லேருந்தே கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், நிறைய ப்ரைஸ் வாங்குவோம். எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு டீமும் இருக்காங்க மைமுக்குன்னு, அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட்டிவாக பண்ணதுனால தான் நல்லா பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த மைமில் வந்து என்ன ஸ்டோரி கொண்டு வந்து பண்ணீங்க? நாங்கள் வந்து ஃபோன் அடிக்ஷனை பற்றி பேசியிருந்தோம். சைல்டாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாகவே ஃபோனில் தான் இருக்கிறாங்க. ஒரே ஃபோன் பார்த்து எல்லாம் கெட்டு போகிறாங்கல்ல. அதனால் அதை பற்றி பேசியிருந்தோம். யூஸ் பண்ணாதீங்க, ஆன்லைன் ஸ்கேம் ரொம்ப நடக்குது, அதிலலாம் போய் இன்வால்வ் ஆகாதீங்க, அந்த மாதிரி போய் பேசியிருந்தோம். சில்ட்ரன்ஸும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, அதற்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? இந்த வயசில் அவங்களுக்கு வேணாம். கொஞ்சம் அவங்கள வெளியில் விளையாட விட்டால் தான் அவங்க ஃபோன் கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா ஃபோன் இல்லாமல் அதராக எல்லாமே பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா விளையாட வைங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசுனாலே அவங்க நம்ம கூட பேசுவாங்க. டிவி பார்க்குறத விட்டுட்டு புக்கு படிக்க வைங்க, அந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்த வருஷமும் இதே மாதிரி காம்படிஷனில் கண்டிப்பாக வருவோம். இதை விட எல்லாருமே கூப்பிட்டு வருவோம். வந்து ப்ரைஸும் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்த ஒரு மன நிறைவு எங்களுக்கு இருக்குது. நாங்கள் பண்ணதுக்கு ஒரு மன நிறைவு இருக்குது. இந்த 6 days வந்து பிஸி ஷெடியூலில் போயிட்டு இந்த ஒரு நாள் இப்படி வந்து காம்படிஷன் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அது என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது.
ஆக்சுவலாக சொல்ல போனால் நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. இன்டர்னல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கல. சரி இங்கே நம்ம பண்ணணும், நாளைக்குள்ளே நாளைக்கு பார்த்துக்கலாம், இங்கே நம்ம இப்போ பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் வந்திருக்கோம். சரி படிச்சிட்டிங்களா எக்ஸாம்க்குலாம்? படிச்சிருக்கோம், படிப்போம், பார்ப்போம். சரி ஓகே, தேங்க்யூ. ஹாய் மேம், உங்கள் பேர்? என்னோட பேர் மீனா. இதே ஊரில் தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கிறாங்க. நீங்கள் போன வருஷம்லாம் நம்ம ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்களா? இல்லை, போன வருஷம் பார்க்கல, மெசேஜ் மட்டும் பார்த்தோங்க. இந்த வருஷம் எப்படி நடக்குது என்னன்னு பார்க்கணுங்கிறதுனால தான் இந்த வருஷம் வந்திருக்காங்க. மகளிருக்குன்னு ஒரு திருவிழா மாதிரியே நடத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே ஒரு நல்ல ப்ரோக்ராமாக இருக்குதுங்க. லேடிஸை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பெண்களுக்குன்னு மட்டும் வைக்கிறது நல்லா இருக்குது. நம்மளோட திறமைகளை வந்து வெளிக்கொணர்ற மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம எப்படி நம்மளோட டேலண்ட்டை வளர்த்துக்கணுங்கிற மாதிரி மோட்டிவேஷன் ப்ரோக்ராமாகவும் இது இருக்குதுங்க. எந்த மாதிரி போட்டியிலலாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க? அதாவது இங்கே வந்து அவங்க டோக்கன் நம்பரை கூப்பிட்டு அவங்கள தான் அந்த லேடிஸை தான் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுவே ஒரு மாதிரி நல்ல பிளானிங்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ள கேண்டிடேட் மட்டும் அவங்க மட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க டோக்கன் நம்பர் சொன்னால் சொல்கிற எல்லாருமே கலந்துக்கணுங்கிறதுனால எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் இந்த ப்ரோக்ராமில் இருக்குதுங்க. அது உண்மையிலே அப்ரிஷியபிள் ஒன்று. நீங்கள் எந்த கேமில் கலந்துக்கிட்டீங்க? இன்னும் எனக்கு கூப்பிடலை, மதியம் தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் ஐ வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் ப்ரோக்ராம். எந்த கேமில் நல்லா இருந்துச்சு, என்ன கேமில் நடந்துச்சு? இதில் ஏர் ப்ளோயிங் த பலூன் அண்டு பாசிங் த பால், மியூசிக்கல் சேர், இந்த மாதிரி லெமன் அண்ட் ஸ்பூன், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்தது. உண்மையிலே எல்லாமே வித்தவுட் த ஏஜ் டிஃப்ரென்ஸு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மளாம் அதில் சின்ன குழந்தையில விளையாண்டுருப்போம். இப்போ வந்து பாட்டி கூட அந்த கேமை விளையாடும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உண்மையிலே அந்த பாட்டியெல்லாம் நான் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடும் போது அவங்களும் எல்லா கவலைகளும் மறந்து இதுலேயும் வந்திருக்காங்களேன்னு அவங்கள பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருந்தது. அதோட அவங்க நம்பர் கூப்பிட்ட உடனே அவங்க ஒரு சந்தோஷமாக மேடையில் வந்து நின்று பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏஜ் பார் கிடையாது, ஏஜ் வந்து எதுக்குமே தடை இல்லை, எல்லாருமே எல்லா டேலண்ட்டையும் வெளியில் கொண்டு வரலாங்கிறது நல்லா புரிஞ்சுதுங்க. நீங்கள் என்ன மாதிரி கேம்லாம் நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க? மியூசிக்கல் சேர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதில் இன்னும் கூப்பிடலை. இன்னும் அடுத்து ஆஃப்டர்நூன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதில் இன்னும் கூப்பிடுவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுங்க. நீங்களும் சின்ன பிள்ளையில தான் கண்டிப்பாக கேம்ஸ்லலாம் கலந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? உண்மையிலே இதிலெல்லாம் சேர்ந்து ப்ரைஸ் வாங்கி வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், நானும் ப்ரைஸ் வாங்கினேன்னு காமிக்கணும்னு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் வந்திருக்கிறோம். அது நடக்கும்னு நினைக்கிறோம். சரி ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர்? எஸ் கிருஷ்ணமணி. நீங்கள் போன வருஷமே இங்கே வந்திருந்தீங்களா? போட்டியில் கலந்துருந்தீங்களா? போன வருஷம் வரல, வருஷம் வருவேன். போன ட்ரிப்பு ரெஜிஸ்டர் பண்ணனே வர முடியலை, இந்த வருஷம் வந்திருக்கேன். இந்த வருஷம் நீங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டீங்களா வந்து? ஆமாம். என்ன போட்டிலாம் வச்சாங்க? மியூசிக்கல் சேரு, பலூன் ஊதி உடைக்கிறது, அப்புறம் அந்த ஸ்பூன் லெமன் வித் ஸ்பூன். நான் வந்து பலூன் உடைக்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி? ஆமாம். நம்ம சின்ன பிள்ளையில இந்த கேம்லாம் விளையாண்டுருப்போம். இந்த டைம் விளையாடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன பிள்ளையில விளையாடுறப்போ ஆர்வமாக விளையாண்டோம். இப்போ ஒரு ஸ்ட்ரகிளோடு விளையாடுற மாதிரி இருந்தாலும் ப்ரைஸ் கிடைச்ச உடனே அந்த ஸ்ட்ரகிள்லாம் மறந்து போயிடுது. வேறு நீங்கள் இதே ஊர் தானா? எனக்கு தென்காசிலேருந்து வரேன் மேடம். தென்காசியிலேருந்து இந்த போட்டிக்கு வந்து கலந்துக்கிறதுக்கான காரணம்? ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் இங்கே இருக்குது, அவங்க குரூப்பில் போட்டு அந்த அன்னைக்கில் தான் வந்தது. நான் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்களா? ஆமாம், எல்லோரும் வந்திருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கலந்துருக்கீங்க, அதுவும் ஒரு விதமான சந்தோஷம்தான். பழைய ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக தினம் இருந்து அமையுது. ஏன்னா எங்கெங்கேயோ இருக்கோம், எப்படியோ இருப்போம், அந்த இதெல்லாம் மறந்துட்டு இங்கே வந்து எல்லோரும் கூடி சந்தோஷமாக இருந்துட்டு லஞ்சும் நல்லா இருந்தது. சரி, மற்றவங்கள பார்க்குறதுலேயும் ஒரு ஆர்வம், புது ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் மறந்துட்டு இந்த ஒரு நாளை ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் கொண்டாடுறோம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கேம்லலாம் விளையாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு? மித்த கேம்லாம் பார்க்கும்போது இது நமக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கோம்ல? டேபிள் சேர் வந்து எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரகிளாக தெரியும், தள்ளி விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்கும். லெமன் வித் ஸ்பூன் வந்து ஓரளவு விளையாடுற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அதில் சேர்ந்துருக்கலான்னு ஒரு ஆசை இருந்ததா? ஆமாம் மேடம். அதாவது இந்த காலத்தில் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அடுத்த வருஷமும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தே கலந்துக்கணும். வருவேன் மேடம், கட்டாயம் வருவேன். சரி ஓகே, தேங்க்யூ. ஹாய்க்கா, உங்கள் பேர்?
என் பேர் உதயராகவி. இதே ஊரில் தான் இருக்கீங்களா? இல்லை, வீரவநல்லூர். எனக்கு வீரவநல்லூர்லேருந்து நீங்கள் இங்கே வண்ணாரப்பேட்டைக்கு வந்திருக்கீங்க. இந்த போட்டியில் அப்படி என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஃபுல்லாக நம்ம 6 நாளும் வேலையில் போயிட்டு ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா. சரி, இது வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். இப்போ குழந்தை பிறந்த பிறகு வர முடியலை. இன்றைக்கி லீவு கிடச்சிருக்கு. சரி, போய் ஃபேமிலியோட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல. போட்டி பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அத்தைங்கெல்லாம் விளையாண்டு நான் பார்த்தது இல்லை ஃபேமிலி டைமில். இங்கே அவங்க மியூசிக்கல் சேர்லாம் விடும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல, அதனால தான் வந்தோம். நீங்கள் ஏதாவது போட்டியில் கலந்துக்கிட்டீங்களா? இப்போதைக்கு அவங்க கூப்பிடலம்மா. மற்றபடி எங்கள் ஃபேமிலியில் 2 பேர் கலந்துட்டாங்க. 2 பேருமே ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு நடந்ததில் எந்த மாதிரி போட்டியெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? இப்போ இவங்களுக்கு மியூசிக்கல் சேர் வச்சாங்களா, அது ரொம்ப ஹாப்பி, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிஸ்கட்ஸ் வச்சு இது பண்ணாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் லெமன் லெமன் இந்த ஸ்பூனு, அது நம்ம ஸ்கூல் டைமில் ப்ளே பண்ணது. இப்போ இவங்கெல்லாம் இது பண்ணும்போது நமக்கு அப்படியே அந்த மெமரிஸ் வரும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. அது உங்கள் மாமியார்லாம் வீட்டில் அப்படி ஃபைட் பண்ண மாதிரி இருந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு குழந்தை மாதிரி ஜாலியாக விளையாடுறது எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை, ஆக்சுவலாக எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அத்தை அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க என்னை வந்து அம்மா நல்லா தான் பார்த்துப்பாங்க. அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு ஒர்க்கில் இருக்க ப்ரெஷர் இது பண்ணக்காக தான் இங்கே வந்தேன் தவிர மற்றபடி. சரி, ஓகே. நீங்கள் ஏதாவது போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நானா கூப்பிட்டா கண்டிப்பாக போயிடலாம். லாஸ்ட் டைம் வரும்போது மைமேக் பண்ணோம். நாங்கள் மைமேக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து இந்த பலூன் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் இது கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போய்க்கலாம். ப்ரைஸ் கிடைக்கவில்லை, பார்ட்டிசிபேஷன் முக்கியம்ல, அதனால். தேங்க்யூ மேம்.